إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மாண்பும் உயர்மிக்க அல்லாஹ்வை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. யாரை அவன் வழிகேட்டில் விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்ட எவரும் இல்லை. வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதென்றும் இணையில்லை என்று நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய திருத்தூதரும் அவனுடைய அடியாரமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் கடமையாக்கி இந்த ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் இந்த சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாமை தன்னுடைய உயிர் மூச்சாக சுவாசித்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹுவையும் அவனது மறுமை நாளையும் உறுதியாக நம்பி வாழ்கின்ற ஒவ்வொரு மூமின்களின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றும் உண்டாகட்டும் என்று அவனிடம் இறங்கியவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஜும்மாவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு இஸ்லாம் கூறும் சகோதரத்துவம் என்கின்ற ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு எச்சரித்த வலியுறுத்திய நபி மொழியை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ரவாஹு சுனன் நஸீ. சுனன் நஸீல் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்திகளில் உண்மையானது அல்லாஹுடைய வேதமான குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆகும். காரியங்களில் மிகவும் கெட்டது தீனின் பெயரால் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடிய அனாச்சாரம், ஒவ்வொரு அனாச்சார ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் சேர்க்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இந்த சமூகத்துக்கு எச்சரித்தார்களோ அந்த நபி மொழியை நினைவூட்டுகிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறிய நாம் அடைந்திருக்கிறோம். இந்த இஸ்லாம் இந்த வாழ்க்கை நெறியை ஏற்றிருக்க நாம் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதே மார்க்கம் அழகாக ஒரு வரையறையை கூறுகிறது. இந்த உலகத்திற்கு சமத்துவத்தையும் சகோதரத்தையும் கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹுடைய தூதர் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வலியுறுத்துகிறார்கள். அந்த கடமைகளை ஏற்று வாழ வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்துகிறார்கள். அது சகோதரத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய கடமையாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 1240வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக பதிவு செய்யப்பட்ட செய்தி தான் இந்த ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் எடுத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹக்கு முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்ஸன், ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அதில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரத்துஸ் சலாம், சலாமுக்கு பதில் அளிப்பது என்றார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஇயாதத்துல் மரீல், நோயாளியின் உடல் நலம் விசாரிப்பது என்றார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வத்திபா ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது என்றார்கள். நான்காவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஜாபத்து தஅவத், விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது என்றார்கள். ஐந்தாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஷ்மியத்துல் ஆதிசி, ஒரு சகோதரன் முஸ்லிம் தும்மினால் அதற்கு மறுமொழி கூறுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இந்த 5 விஷயமும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அதை நமக்கு வலியுறுத்தி கூறினார்கள். முதன்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் எதை குறிப்பிட்டார்கள் என்றால் ரத்து சலாம், சலாமுக்கு பதிலளிப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்ற அழகிய முகமன் சலாம் என்கின்ற வார்த்தை
எங்கும் எப்போதும் யாருக்கும் எவ்விடத்திலும் சொல்லக்கூடிய அழகிய முகமனாக இஸ்லாம் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்கின்ற அந்த அழகிய முகமனை நமக்கு கற்றுத்தருகிறது. சலாம் என்கின்ற வார்த்தை அல்லாஹுடைய திருப்பெயர்களில் ஒன்றாக இருக்கிறது. சலாம் என்றால் அன்பு, அமைதி, அருள், சாந்தி என்ற விரிந்த பொருள் கொண்ட ஒரு வார்த்தை. அல்லாஹுடைய திருப்பெயரிலும் அந்த சலாம் என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்பு அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்கஸ் ஸலாம். அல்லாஹுவே நீயே அமைதியானவன், உன்புறத்திலிருந்தான் அந்த அமைதி ஏற்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் அந்த சலாம் என்ற வார்த்தையை அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்தினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த சலாம் என்கின்ற அந்த முகமன் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரன் முஸ்லிமுக்கு அளிக்க வேண்டிய மிக முக்கியமான கடமையாக இஸ்லாம் கூறுகிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி ஜாமி திருமதி 2409 செய்தி அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரதி அல்லாஹு வாயிலாக செய்தி அறிவிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். ஹிஜ்ரத் என்பது தன்னுடைய மார்க்கத்திற்காக, தன்னுடைய கொள்கைக்காக, தன்னுடைய செல்வத்தையும் நாட்டையும் அனைத்தும் துறந்து அகதியாக ஏதோ ஒரு நாட்டுக்கு செல்வதுதான் ஹிஜ்ரத். அல்லாஹுடைய தூதர் இந்த மார்க்கத்திற்காக, கொள்கைக்காக தன்னுடைய நாடான மக்காவை விட்டு வெகு தொலைவில் உள்ள மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். அல்லாஹுடைய தூதர் வருகிறார்கள் என்கின்ற செய்தி மதீனா அன்சாரிகளுக்கு தெரிகிறது. அல்லாஹுடைய தூதர் மதீனா செல்வதற்கு முன்பே அங்கு மதீனா வாசிகள் இஸ்லாமை ஏற்றிருந்தார்கள். அவர்களை இஸ்லாம் அன்சாரிகள், உதவியாளர்கள் என்று குறிப்பிடுகிறது. அல்லாஹுடைய தூதரை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் அன்சாரி தோழர்கள் மதீனாவுடைய புறநகர் பகுதியில் காத்திருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் நீண்ட நெடிய நாட்களுக்கு அந்த பயணத்தை மேற்கொண்டு மதீனாவை வந்தடைகிறார்கள். மதீனாவுடைய எல்லை புறத்தில் வந்தவுடன் அல்லாஹுடைய தூதரையும் அவருடைய தோழர் அபூபக்கரையும் அந்த அன்சாரி வாரிசுகள், அன்சாரி தோழர்கள் அன்போடு அரவணைக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த சமூகத்துக்கு கூறிய முதன்மைய செய்தியாக ஜாமி திருமதியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹுடைய தூதர் அந்த அன்சாரி சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள். மிக முக்கியமான செய்தியாக, அறிவுரையாகவும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அஃஷுஸ் ஸலாம், உங்களிடையே சலாமை பரவலாக்குங்கள். பசித்தோருக்கு நீங்கள் உணவளியுங்கள். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எழுந்து அல்லாஹ்வை தொழுங்கள். நிம்மதியாக நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அன்சாரி வாசிகளை நோக்கி அல்லாஹுடைய தூதர் பேசிய முதல் பேச்சாக ஜாமி திருமதியில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், மக்களிலே எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் அன்சாரிகள் ஆவார்கள். இந்த ஹிஜ்ரத் மட்டுமில்லை என்றால் நான் அன்சாரிகளில் ஒருவனாக இருப்பேன் என்றார்கள். அன்சாரிகளை நேசிப்பது ஈமானின் அடையாளம், அவர்களை வெறுப்பது நயவஞ்சகத்தின் அடையாளம் என்றார்கள். அந்த அளவுக்கு அன்சாரி சமூகத்தை அல்லாஹுடைய தூதர் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அன்சாரி சமூகத்துக்கு கூறிய முதன்மையான வார்த்தையாகத்தான் அப்சுஸ் சலாம், உங்களிடையே சலாமை பரவலாக்குங்கள். பசித்தோருக்கு நீங்கள் உணவளியுங்கள். மக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது அல்லாஹுவின் நினைவு கூர்ந்து எழுந்து தொழுகுங்கள். நிம்மதியாக நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் 3 வழிமுறையை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இது சொர்க்கம் செல்வதற்கு எளிதான வழிமுறை என்றார். அதில் முதன்மையாக அல்லாஹுடைய தூதர் எதை சொன்னார்கள்? அப்சுஸ் சலாம், உங்களுடைய சலாமை பரவலாக்குதல். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமை காணும் போது சலாமுன் அலைக்கும் என்கின்ற கூறுகின்ற அழகிய முகமன், அதை பரவலாக்குங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல சஹீஹ் புகாரில 12வது செய்தியாக அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஸஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்பட்டது, ஐயுல் இஸ்லாம் ஹைர், இஸ்லாமில் மிகச்சிறந்த நற்பண்பு எது என்று அல்லாஹுடைய தூதரிடம் வினவப்பட்டது. இஸ்லாம் எத்தனையோ ஒழுக்கம், மாண்புகளையும் நற்பண்புகளையும் நமக்கு போதிக்கின்றது. அதில் முதன்மையானது எது என்று அல்லாஹுடைய தூதரிடம் வினவப்பட்டது. கால், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், பசித்தோருக்கு நீர் உணவு அளிப்பது. நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கெல்லாம் சலாம் சொல்வது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இஸ்லாமிய பண்புகளிலே மிகச் சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு, ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டிய முதன்மையான பண்பாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். பசித்தோருக்கு உணவளிப்பது. பசி என்று யாரிடம் கேட்டால் அவருக்கு உணவளிப்பது. இரண்டாவதாக அறிந்தவரும் அறியாதவரையும் கண்டால் சலாம் சொல்வது, முகம்மன் கூறுவது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இதுதான் ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டிய மிக முதன்மையான பண்பாக, சிறந்த பண்பாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த சலாம் என்கின்ற நடைமுறை நம்மிடத்தில் எத்தகைய வழியில் இருக்கிறது? நாம் யாருக்கு சலாம் சொல்கிறோம்?
நாம் யாரோடு நட்பு கொள்கிறோமோ, யாரோடு பழகிறோமோ, யாரோடு நெருங்கிய உறவினர்களாக இருக்கிறோம், அவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் யாருக்கு சலாம் சொல்கிறார்கள்? நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கெல்லாம் சலாம் சொல் என்று அல்லாஹுடைய தூதர் கூறுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வளரும் தலைமுறையில் இந்த சலாம் என்கின்ற முகமன் கூறுவது மிக அரிதாகி கொண்டிருக்கிறது. ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூறுகின்ற அறிவுரைகளில் ஒழுக்க மாண்புகளில் முதன்மையானது சலாம். பெரியோர்களை கண்டால் சலாம் சொல்லக்கூடிய பண்பு என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய மிக முக்கியமான ஒழுக்க பண்பாக இருக்கிறது. அதே போல அல்லாஹுடைய தூதர் சலாமை பற்றி அதனுடைய வழிமுறையை பற்றி குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் புகாரி 6631 செய்தி, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லுதல், வாகனத்தில் செல்லக்கூடியவர் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்லுதல், நடந்து செல்லக்கூடியவர் அமர்ந்திருப்பவருக்கு சலாம் சொல்லுதல், சிறு கூட்டத்தினர் பெருங்கூட்டத்தினருக்கு சலாம் சொல்லுதல் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த சலாமுடைய வழிமுறையை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். சலாம் நம்மிடையே பரவலாக வேண்டும். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 93 செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத வரையில் சொர்க்கத்திற்கும் நுழைய முடியாது. ஒரு முஸ்லிம் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அவனிடத்தில் இறை நம்பிக்கை, ஈமான் மிக அவசியமானது. ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த விஷயம், இஸ்லாம் என்பது அதனுடைய செயல் வடிவம். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத வரையில் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று கூறிவிட்டு, நீங்கள் ஒருவர் மற்ற ஒருவரை நேசிக்காத வரையில் முழுமையான இறை நம்பிக்கையாளராக முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு முஸ்லிம் சகோதரன் தன்னுடைய சகோதரனை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் கூறிவிட்டு மீண்டும் சொன்னார்கள், நீங்கள் ஒருவர் மற்ற ஒருவரை நேசிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நான் சொல்லட்டுமா என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்களிடையே சலாமை பரவலாக்குங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒருவர் மற்றொருவரை நேசம் செய்யக்கூடிய சிறந்த வழிமுறையாக அல்லாஹுடைய தூதர் எதை குறிப்பிடுகிறார்கள்? ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமை காணும் போது சலாம் சொல்லுதல் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அந்த சலாம் தான் ஈமான், இறை நம்பிக்கையை முழுமைப்படுத்தும். இறை நம்பிக்கை இல்லாதவரையும் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் யூதர்கள் முஸ்லிம்களோட பல விஷயங்களில் முரண்பட்டார்கள். பல விஷயங்களில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள், பொறாமை கொண்டார்கள். முஸ்லிம்களை கண்டு யூதர்கள் பொறாமைப்படத்தக்க விஷயமாக எது இருந்தது என்றால், ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமை காணும் போது சொல்லக்கூடிய அந்த சலாமுன் அலைக்கும் என்கின்ற வார்த்தை யூதர்களுக்கு மத்தியிலே மிகுந்த பொறாமையை ஏற்படுத்தியது என்று செய்திகள் ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களிடையே சலாமை யூதர்களைப் போல கை அசைப்பதோ தலை அசைப்பதோ கூடாது. வார்த்தையின் மூலம் அல்லாஹ் கற்றுத்தந்த சலாமுன் அலைக்கும் என்ற வார்த்தையின் மூலம் உங்களுடைய சலாமை பரவலாக்குங்கள் என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இது ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இரண்டாவதாக, ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை வயாதத்துல் மரீல், நோயாளியின் உடல் நலம் விசாரிப்பது. இது மிக முக்கியமானது. ஒரு சகோதர முஸ்லிம் உடல் நலம் குன்றி காணும் போது அந்த முஸ்லிம் சகோதரனை சந்தித்து அவருடைய உடல் நலம் விசாரிப்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம் 5017 செய்தி, சௌபான் ரலியல்லாஹு வாயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், நோயாளியை நலம் விசாரிப்பவர் திரும்பும் வரை ஃபீ மஹரஃபத்தில் ஜன்னா, சொர்க்கத்தின் கனிகளை அவர் பறித்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். உடல் நலம் குன்றி காணுகின்ற ஒரு முஸ்லிமை கண்டு அவருடைய உடல் நலத்தை விசாரிக்கக்கூடியவர் திரும்பும் வரை சொர்க்கத்தினுடைய கனிகளை பறித்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதனுடைய உட்கருத்து, சொர்க்கம் செல்லக்கூடிய நற்செயலை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல நோயாளியை காணும் போது நல்ல வார்த்தைகளை கொண்டு அவரை ஆசுவாசப்படுத்துவது. அல்லாஹுடைய தூதர் நோயாளியை காணும் போது நமக்கு ஒரு பிரார்த்தனையும் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், கவலை அடையாதீர்கள், அல்லாஹ் நாடினால் விரைவில் குணமடையும் என்று அழகான வார்த்தையை கொண்டு அவரை ஆசுவாசப்படுத்துதல் என்றெல்லாம் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. இயந்திரமயமாக்கப்பட்ட அந்த வாழ்க்கை சூழலில் ஒரு முஸ்லிம் சகோதரனை கண்டு நலம் விசாரிப்பது போன்ற நற்பண்புகள் நம்மிடம் அரிதாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மார்க்கம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் எதை குறிப்பிடுகிறார் என்றால், இத்திபா ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது. இது ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள்.
ஜனாசாவை சுமந்து செல்வதும் அடக்கம் செய்வதும் ஆண்கள் மீது கடமை. அதே போல ஜனாசா தொழுகை ஆண் பெண் இரு பாலருக்கும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுவதையும் நாம் பார்க்கிறோம். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 47வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உறுதியான இறை நம்பிக்கையுடன் அல்லாஹ் வழங்குகின்ற நன்மையையும் நற்கூலியும் எதிர்பார்த்து யார் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தப்பட்டு அடக்கம் செய்யப்படும் வரை யார் உடன் இருக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிச்சயமாக அவர் மினல் அஜ்ரி பிகீரத்தைனி, நன்மையில் 2 குவியல்களை பெற்று அவர் திரும்புகிறார் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு கீரத்தின் மிஸ்ல் உஹுத், ஒவ்வொரு குவியலும் உஹது மலை அளவு போன்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யப்படும் வரை உடன் இருக்கக்கூடியவருக்கு உஹது மலை அளவு போல 2 மடங்கு நன்மைகள் வழங்கப்படுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மிக பெரும் நன்மையும் நற்குறியும் இதற்கு வழங்கப்படுகிறது. ஆனால் நம்மிடம் இந்த நற்பண்புகள், இஸ்லாம் கூறுகின்ற மிக முக்கியமான நற்பண்பான இதெல்லாம் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் இதையெல்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுவதை பார்க்கிறோம். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஜனாசா தொழுகை மட்டும் நடத்தப்பட்டு அது அடக்கம் செய்யப்படும் வரை அதற்கு முன்பே இல்லம் திரும்பக்கூடியவருக்கு 1 குவியல் நன்மைகள் வழங்கப்படுகிறது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஜனாசா தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுக்கு இறுதியாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிரார்த்தனை. அதில் மிக முக்கியமான பிரார்த்தனையாக மாஃபிரத், அவருடைய மறுமை வாழ்வுக்காக மிக முக்கியமான துவாக்கெல்லாம் இடம்பெறக்கூடியது. அதில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இறுதி தொழுகை ஜனாசாவுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 1730வது செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிம் இறந்தவுடன் அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்காத 40 முஸ்லிம்கள் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு மரணித்தவரும் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காத முஸ்லிமாக இருக்க வேண்டும். 40 சகோதரர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காத இந்த தௌஹீது கொள்கையை ஏற்று வாழக்கூடியவர்கள். தௌஹீத் என்றால் அல்லாஹை மட்டும் வணங்கி வழிபடக்கூடிய கொள்கை. யார் இந்த கொள்கையை ஏற்று 40 சகோதரர்கள் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். 40 பேர் அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதவர்கள் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அந்த மையத்திற்காக, அந்த ஜனாசிற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹுக்கு இணை கற்பிப்போருக்கு எந்த ஒரு ஜனாசா தொழுகையும் கிடையாது, அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் கேடுதல் கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுவதை நாம் பார்க்கிறோம். இது மிக முக்கியமான மார்க்க விஷயமாக இஸ்லாம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது, அதற்காக பிரார்த்தனை செய்வது, ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது, அது அடக்கம் செய்யப்படுவரை உடன் இருப்பது என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அதே போல 4வதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், இஜாபத்து தாவத், விருது அழைப்பை ஏற்றுக்கொள்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் சகோதரன் விருந்து அழைக்கும் போது அந்த விருந்தை அலட்சியம் செய்யாமலும் மருந்து அளிக்காமலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம் 2809வது செய்தி இப்னு ரலியல்லாஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது. உங்களில் ஒருவர் தம் சகோதரரை விருந்துக்கு அழைத்தால் அதை அவர் ஏற்று செல்லட்டும், அது வலிமா மனவிருந்தாலும் சரியே மற்ற விருந்தாலும் சரியே என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல எத்தகைய விருந்துகளில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. எத்தகைய விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணான விருந்துகளில் ஒரு முஸ்லிம் கலந்து கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. குறிப்பாக வரதட்சணை திருமணங்கள், ஆடம்பர திருமணங்கள், தன்னுடைய பொருளாதார வலிமையை மக்களுக்கு காட்டுவதற்காக பல லட்சங்கள் செலவு செய்ய நடத்தப்படுகின்ற விழாக்கள், திருமணங்கள், இதுபோல நிகழ்வுகளில் ஒரு முஸ்லிம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. மிக முக்கியமாக இஸ்லாம் குறிப்பிடுகிறது, வரதட்சணையை பற்றி இஸ்லாம் கடுமையாக சாடுகிறது. வரதட்சணை என்பது ஒரு சமூகத்தையும் இந்த சமூகத்தை அழித்து நாசப்படுத்தக்கூடியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்களுக்கு இடுகின்ற கட்டளைகளில் மிக முக்கியமான கட்டளை, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடையை வழங்கி நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்பது இஸ்லாம் கூறுகின்ற கட்டளைகளே மிக முக்கியமான கட்டளை. அந்த கட்டளைகளுக்கு நேர் எதிரானது வரதட்சணை திருமணமும் ஆடம்பர திருமணம். இதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு
எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அவர் தன்னுடைய திருமணத்தை எத்தகைய வழியில் நிகழ்த்தினார்கள் என்பது நபிமொழிகள் வழியாக காய்கிறோம். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய திருமணத்தை மிக எளிமையாக நடத்தினார்கள். அல்லாஹுடைய தூதர் எத்தகையவர், நம்மிடையே வாழுகின்ற செல்வந்தர்களை போன்ற அல்லாஹுடைய தூதர் எத்தகையவர் என்றால் ஒரு மிக பெரும் நிலப்பரப்பின் ஆட்சியாளர், அதிபர். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன் தூதருக்கு ஆட்சியும் அதிகாரத்தை வழங்கியிருந்தார். எத்தகைய ஆட்சி அதிகாரம்! இந்திய நிலப்பரப்புக்கு இணையான ஒரு நிலப்பரப்பின் மாபெரும் அரசராகத்தான் இந்த உலகில் வாழ்ந்தார்கள். அதே நிலையில் தான் அல்லாஹுடைய தூதர் மரணித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய திருமணத்தை எளிமையாக நடத்தினார்கள். இதுதான் தன்னுடைய வழிமுறையாக மக்களுக்கு கூறினார்கள். அல்லாஹுடைய தூதர் இதைத்தான் வலியுறுத்தி கூறினார்கள். இஸ்லாம் அந்த எளிமையான திருமணம், நபி வழி திருமணத்தை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. நபி வழி திருமணம் என்பது அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய திருமணங்களில் ஒரு முஸ்லிம் கலந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வுகளில் ஒரு முஸ்லிம் கலந்து கொள்ளக்கூடாது என்பது இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சூரத் நிசால வரக்கூடிய செய்தி, இதா சமியத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹது பிஹா. அல்லாஹுடைய வசனங்கள் மறுக்கப்படுவதும் அது கேலி செய்யப்படுவதும் நீங்கள் செவியுற்றால் ஃபலா தகூது மஅஹும் ஹத்தா யகூலு, அதுவல்லாத வேறு விஷயங்களில் அவர்கள் ஈடுபடும் வரை அவர்களுடன் நீங்கள் அமராதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கட்டளையிடுகிறார். அல்லாஹுடைய வசனங்கள் மறுக்கப்படுவது, அது கேலி செய்யப்படுவதை செவியுற்றால் அவர்களுடன் அமரக்கூடாது என்று கூறிவிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இன்னக்கும் இதன் மிஸ்லுகும், அப்படி செய்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களால் என்று கூறிவிட்டு இறுதியாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அல்லாஹ் தன்னை மறுக்கும் காபிர்களின் நயவஞ்சர்களின் நரகத்தில் ஒன்று திரட்டுவேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இஸ்லாம் தெளிவாக மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வுகளில் ஒரு முஸ்லிம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதை இந்த திருவசனம் எளிமையாக நமக்கு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் கூறுகின்ற அந்த விருந்து அழைப்பு என்பது மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹுடைய தூதர் 5 மிக முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டார்கள். அதில் ஒன்று விருந்து அழைப்பை ஏற்று செல்வது என்பதை இஸ்லாம் கூறுகிறது. இத்தகைய 5 நிகழ்வு ஏற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வான் என்று கூறியவனாக முதல் உரையை நிறைவு செய்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தன் சகோதர முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்று குறிப்பிட்டார்கள். அதில் முதலாவதாக சலாமுக்கு பதிலளிப்பது, நோயாளியின் உடல் நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது, விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது, தும்மினால் மறுமொழி கூறுவது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இந்த 5 விஷயமும் ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தினார்கள். அதில் 5வதாக மிக முக்கியமானது தஸ்மீத்துல் ஆகிசே, தும்மினால் மறுமொழி கூறுவது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு முஸ்லிம் சகோதரன் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் நாம் யர்ஹமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் புரிவனாக என்று கூற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக அல்லாஹுடைய தூதர் 5வது கடமையாக குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக தொடர்பான செய்தி, 1865வது செய்தியாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மக்களை நோக்கி கேட்டார்கள், இன்றைய தினம் உங்களில் நோன்பு நோற்றது யார் என்று கேட்டார்கள். மக்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, இன்றைய தினம் நான் நோன்பு நோற்றேன் என்றார்கள். மீண்டும் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், இன்றைய தினம் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றது யார் என்று கேட்டார்கள். மீண்டும் மக்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்றைய தினம் நான் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றேன் என்றார்கள். மீண்டும் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், இன்றைய தினம் ஏழைகளுக்கு உணவளித்தது யார் என்று கேட்டார்கள். மக்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, இன்றைய தினம் நான் ஏழைக்கு உணவளித்தேன் என்றார்கள். அதே போல் அல்லாஹுடைய தூதர் மீண்டும் கேட்டார்கள், இன்றைய தினம் நோயாளியின் உடல் நலம் விசாரித்தது யார் என்றார்கள். மீண்டும் மக்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே,
இன்றைய தினம் நோயாளின் உடல் நலம் விசாரித்தேன் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் செவியுற்ற பின் அந்த மக்களை நோக்கி சொன்னார்கள், யாரிடத்தில் இத்தகைய நற்செயல்கள் ஒருங்கிணைந்து அமைமோ அவர் நிச்சயம் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். யாரிடத்தில் இத்தகைய நற்செயல்கள் ஒருங்கிணைந்து அமையுமோ நிச்சயம் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லறம் ஒரு முஸ்லிமை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நல்லறம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இந்த 5 விஷயங்களின் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. இது 5ம் அடிப்படையான விஷயம். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இதை ஏற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.